யாராவது தூண்டி விட்டு கேட்கிறாளா, சுயமா கேட்கிறாளா? நாம கேட்டது என்ன, கனவா நினவா இல்ல சித்தத்துடைய பிரமையா? ஒன்னும் புரியலையே. கிண்ணுமே யதிவா ஸ்வப்னா சித்தமோகோபி மம அனுபூதோபசர்கோ வா மனசோ வாபி உபத்ரவஹ. இல்லை, மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு உபாதியா இது? ஒன்றும் புரியலையே. ஒரு பெரிய கம்பீரமான யானை, ஒரு கருநாகமானது விஷத்தை கட்டி கொடுத்து, விஷம் உள்ள ஏறின உடனே பெரிய யானையானது எப்படி விஷவேகம் தாங்க முடியாமல் கீழே சாயுமோ, அந்த மாதிரி யானையை போல கம்பீரமா இருக்கக்கூடிய தசரத மகாராஜா கைகையுடைய வாக்கிலேருந்து வந்த சொல் விஷம், அந்த சொல்லால் ஏற்பட்ட விஷத்தை போல இருக்கக்கூடிய பாதிப்பு தாங்க முடியாமல் கீழே விழுந்து அப்படியே மயங்கி விழுந்து பிறண்டு உருண்டு அழறார். நாகமெனும் கொடியாள் தன்னாவில் வந்த சோகவிடம் தொடர துணுக்கம் எய்த ஆகமடங்களும் வெல்து அழிந்து அறாவின் வேகமடங்கிய வேழமென்ன வீழ்ந்தக. ஒரு க்ஷணகாலம் தோணித்தான், கைகையை ஒன்னால ஆனந்த பார்த்துக்கோ, நான் ராமனுக்கு நினைச்ச மாதிரி பட்டாபிஷேகம் பண்ண போறேன், ஒன்னால ஆனந்த பார்த்துக்கோன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவளால. அயோத்தி முழுக்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கு. பட்டாபிஷேகம் வாழான்னு எதிர்க்கக்கூடியவா ரெண்டு பேர் தான், மந்திரியும் கைகையும் மாத்திரம்தான். அதனால ஒருத்தரும் ஆட்சேபம் பண்ண போறதில்லை, பண்ணி விடலாமோ தோணித்து. ஆனா இன்னைக்கு மீறி பண்ணி விடலாம். பரலோகம்னு ஒன்று இருக்கே, தெய்வம்னு ஒன்று இருக்க, தர்மராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, நீ உன்னுடைய புள்ளி மேல ஆணையா பண்ணி அந்த வார்த்தையை மீறி பண்ணினியே அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்வேன்? தெய்வத்துக்கு முன்னாடி போய் இருக்கிற போது என்ன பதில் சொல்வேன் தெரியலையே. ஒரு பெரிய நாகம் அப்படி ஷீரிண்டு வருது, ஆனா மேல ஷீரிண்டு கோபத்தை காட்ட முடியாமல் ஒரு மந்திரவாதி மந்திரத்தால் ஒரு மண்டலத்தை ஏற்படுத்தினா அந்த மண்டலத்தை தாண்டவும் முடியல, ஆனா கோபத்தை காட்டாமலும் இருக்க முடியல. அப்படி தர்ம சங்கடத்தில் தவிக்கக்கூடிய நாகத்தை போல மண்டலே பன்னகோருத்தா மந்திரேதிவ மகாவிஷா அஹோ திக் இது சாமர்ஷா வாசமுக்வானராதிபக. தன்னையே திக்காரம் பண்ணிடலாம், ஃபீ அப்பான் மீ. நான் எப்படி அஸ்வமேதம் பண்ணி எப்படி சக்கரவர்த்தியா இருந்து எத்தனை ராஜாக்கள் வந்து கப்பம் கட்டிருப்பா, எத்தனை ராஜா நான் கை சொடக்கி நான் காத்துட்டு இருப்பா, கை கட்டி வந்து காத்துட்டு இருப்பா. அப்பேற்பட்ட எனக்கு இப்படி ஒரு ஸ்திரீ இடத்துல போய் தைரியமான அவஸ்தை வந்துருதே. அஹோ திகி சாமர்ஷா வாசமுக்வானராதிபக. இதுதான் முக்கியமான நாம தெரிஞ்சுக்கணும். ராமாயணத்துல பரம உத்தமனா இருக்கக்கூடிய புத்திரன், உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய பிள்ளை, ஒரு குற்றமும் செய்யாத குழந்தைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு காட்டுக்கு அனுப்பினாள் தசரதர். கைகைக்கு கட்டுப்பட்டு அனுப்பல, சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு அனுப்பிச்ச. இது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். சத்திய வச்சனாத் ராஜா தர்மபாசேன சங்குதா விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம்னு சங்கேப ராமாயணத்திலே சொல்லிவிட்டார். சத்தியபாச பரிவீத பிதுர்நிதேசம் ஸ்தைனஸ்தாபி சிரசா ஜகிருகே சபார்யா ராஜ்யம் ஸ்ரீயம் பிரணகினோ சுகிருதோ நிவாசம் தெக்வா யயு வனம் அசூனிவ முக்த சங்ககான்னு சுக்காச்சாரியால் சொன்னாள். இதை பாதுகா சகஸ்திர சுவாமி தேசிகன் சொல்ற பொழுது மாதாவரே தனிக பரதே சத்தியவாதி தோச்சா அப்படின்னாள். அதனால சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் பிள்ளையை காட்டுக்கு அனுப்பினாள் தசரதர். நமக்கு சத்தியம்தான் முக்கியம். குழந்தை காட்டில் போய் கஷ்டப்பட்டா அவனுக்கும் கஷ்டம், அதை நினைக்கிற போது நமக்கும் கஷ்டம். தன் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரும், அதை பற்றி கவலைப்படல, சத்தியம் முக்கியம் நினைச்சார் தசரதர். கடைசியில் என்ன ஆச்சு? 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சுன்னு மங்களகரமாக திரும்பி வந்து சுவாமி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராமராஜ்யம்ங்கிறது ஆதர்ஷ ராஜ்யமா உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ராஜ்யமா அமைஞ்சு போயிடுது. ராமனை ஒத்துக்காத நாஸ்திகன் கூட ராமராஜ்யத்தை ஒத்துக்கிறேங்கிறான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நேர் எதிர்ப்பதமா மகாபாரதத்தில் உதவாக்கரையா இருக்கக்கூடிய அசத்தான குழந்தைகள் கௌரவர்களுக்கு ராஜ்யத்தை எப்படியாவது ரட்சிச்சு கொடுக்கணும்னு நினைச்சான் திருதராஷ்டிரன். சத்தியம் போனா போகட்டும், தர்மம் போனா போகட்டும், ராஜ்யம் தான் குழந்தைகளுக்கு முக்கியம் நினைச்சான். என்னாச்சு? குழந்தைகளும் அழிஞ்சு போயிட்டா யுத்தத்துல. ராஜ்யமும் கையில நிற்கல, தர்மபுத்திர கையில வந்துடுத்து. ராஜ்யமும் நிற்கல, குழந்தைகளும் நிற்கல. அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து நாம் கம்பேர் பண்ணி பார்க்கிற போது முக்கியமான பாடம் நாம தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு நாம விட்டுட்டு போகக்கூடிய சொத்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டியோ மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ ஷேரோ ஸ்டாக்ஸோ இதெல்லாம் இல்லை. வாஸ்தவத்தில் நாம சத்தியத்தையும் தர்மத்தையும் வழுவாமல் ஒருத்தன் வாழ்ந்தான்னா அந்த தர்ம நிஷ்டதான் குழந்தைகளுக்கு ரட்சையை தவிர வாஸ்தவத்தில் வேற ஒரு ரட்சை. யூ cannot pass on any other legacy of lasting value to the next generation.
இதை ராமாயணம் பாரதம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிற போது நாம் தெரிஞ்சுக்கணும். அது வால்மீகி எடுத்து சொல்ற மண்டலே பன்னகோருத்தா மந்திரி இவ மகாவிஷா அஹோ திகிதி சாமர்ஷா வாசமுக்துவனராதிபக. பேசணும் நினைக்கிறார், ஆயில வார்த்தை வர மாட்டேங்கிறது. கண்ணெடுத்து பார்க்கணும். இது வாஸ்தவத்திலேயே கைகி தான் சொல்லியிருக்காளா, நான் ஏதாவது கனவு கண்டு இருக்கேனா தெரியலையே, கண்ணெடுத்து பார்க்கலாம்னு நினைச்சா கண்ணு தெரிய மாட்டேங்கிறது. கண்ணில் ஏதோ ஈரமா இருக்கு. கையால தொடச்சு பார்த்தா கையெல்லாம் ஷேப்பா இருக்கு. கண்ணிலேருந்து ரத்தம் பெருகின்னு இருக்கு. கண்ணீர் இல்லை, ரத்த கண்ணீரா பெருகிறது. நாக்கு அப்படியே உணர்ந்து போயிடுத்து. உள்ளமானது அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு. உயிரானது வெளியில கிளம்புறதுக்கு தயாரா இருக்கு. தசரதா, ஒரு முகூர்த்த காலம் ராமனை விட்டு பிரிஞ்சு என்னால உயிர் வாழ முடியாதுன்னு சத்தியம் பண்ணியே. அந்த ராமனை விட்டு உன்னை 14 வருஷம் பிரிக்கிறதுக்குன்னா வரம் கேட்டிருக்கா. இனிமேல் நீ உயிர் வாழ போறியா அப்படின்னு உயிரானது வெளியில் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கு. என்ன செய்யலாம், என்ன செய்யப்படாது, எது தகுந்தது எது தகாததுன்னு விவேகம் இல்லாதபடி புத்தி வேலை செய்ய மாட்டேங்கிறது. 5 இந்திரியங்களும் அடங்கி போயிடுத்து. உலர்ந்தது நாவு, உயிர் உள்ளம் புலர்ந்தது, உயிர் ஓடல் உற்றது, உள்ளம் புலர்ந்தது, கண்கள் பொடித்து பொங்கு சோரி, சலந்தலை மிக்கது தக்கது இது என்று அலந்தலை உற்ற அரும்புலன்கள் 5. ரொம்ப சிரமப்பட்டு கைகியை பார்த்து பேசுற. கைகி, ராமன் உனக்கு என்ன தப்பு பண்ணிவிட்டான்? நான் தான் உனக்கு விபரீதமா என்ன செஞ்சுட்டேன்? இப்படி கிராடகமா ஒரு வரம் கட்டிருக்கியே. கிங்கிருதம் தவராமேன பாபே பாபம் மயா பிவா சதா தே ஜனனீ துல்யாம் விருத்திம் வகதி ராகவஹா. தாயார், பெத்த தாயார் போல உங்கள்கிட்ட ஒரு பாவம் பாராட்டுவனே போதும் ராமன். நீயே உன் வாக்கால சொல்லியிருக்கியே. அந்த ராமனை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியும்னு நினைச்சியா? ராமனை விட்டு பிரிஞ்சா எனக்கு அப்படியே மூர்ச்சித்து விடுற மாதிரி இருக்கு. ராமனை பார்க்கிற போது பரம சந்தோஷமா இருக்கு. பராபவதி மே பிரீதிஹி திருஷ்ட்வா தனயமக்ரஜம் அபஷ்யதஸ்து மே ராமம் நஷ்டா பவதி சேதனா. நீ கௌசல்யை விடணும்னு சொன்னா விட்டுடுவேன், சுமித்திரை விடணும்னா விட்டுடுவேன், இல்லை ஒன்னையே தியாகம் பண்ணணும்னா பண்ணிடுவேன். லக்ஷ்மணனையோ பரதனையோ சத்ருகனையோ மீதி பிள்ளைகள் 3 பேர் யாரை வேணா தியாகம் பண்ணிடுவேன். உயிரை விடணும்னா விட்டுடுவேன். ராமனை மாத்திரம் பிதாவிடத்தில் இவ்வளவு வாத்சல்யம் வச்சிருக்க ராமனை மாத்திரம் விடணும்னு கேட்காதேம்மா. கௌசல்யாம் வா சுமித்ராம் வா தியஜேஜமபி வா ஸ்ரீயம் ஜீவிதம் வா ஆத்மனஹ ராமம் நத்வேவ பிதிருவத்சலம். என் சம்பத்தை முழுக்க தியாகம் பண்ணணும்னா பண்ணிடுவேன், உயிரை தியாகம் பண்ணணும்னா பண்ணிடுவேன். ராமன் மாத்திரம் தியாகம் பண்ணுன்னு கேட்காதேம்மா. திஷ்டல்லோகோ வினா சூரியம் சஸ்யம் வா சலிலம் வினா நது ராமம் வினா தேகே திஷ்டேத்து மம ஜீவிது. சூரியன் உதிக்காமல் ஒரு நாளைக்கு உலக விவகாரங்கள் நடக்கலாம், மழை பெய்யாமல் சசியங்கள் வளரலாம். ராமன் இல்லாமல் ஒரு க்ஷணகாலம் கூட என்னுடைய சரீரத்தில் உயிர் தக்கி நிற்காதே. இக்ஷ்வா குலத்தில் இது மட்டும் வராத ஒரு பெரிய ஆபத்து வந்துடுத்து, ஒரு பெரிய இழுக்கு வந்துடுத்து. இப்படி ஒரு விபரீதமான எண்ணம் உன் மனசுல தோணி இப்படி ஒரு வரம் கட்டிருக்கியே. இக்ஷ்வா கூனாம் குலே தேவி சம்பிராப்த சுமகானயம் அனயகா நயசம்பன்னே யத்ரதே விக்ருதாமதிகி. அம்மா, நான் உங்ககிட்ட ரொம்ப பிரார்த்திச்சு கேட்டுக்கிறேன், கூப்பிரையோட பிரார்த்திக்கிறேன். உன்னுடைய சரணத்தில் தலையை வச்சு படித்து நான் பிரார்த்திக்கிறேன். அஞ்சலிம் குருமிகை கேயி பாதூஜாபி ஸ்பிருஷாமி தே. 2 இடத்துல சொல்றாள். அபிதே சரணவு மூர்த்னா ஸ்பிருஷாமி ஏஷ பிரசீதமே. உன்னுடைய சரணத்தில் என் தலையை வச்சு நான் நமஸ்காரம் பண்ணி கேட்கிறேன், கொஞ்சம் விட்டு கொடுமா. ராமன் காட்டுக்கு போகணும்னு கேட்குறிய நிர்தாட்சியமா. அந்த ராமன் வேறு இல்லை, பரதன் வேறு இல்லை, நீயே உன் வாக்கால பல முறை சொல்லியிருக்கியே. நனுதே ராகவஸ்துல்யா பரதேன மகாத்மனா பகுஷோகி சுபாலே த்வம் கதாக கதயசே மம தஸ்ய தர்மாத்மனோ தேவி வனே வாசம் யசஸ்வினஹ கதம் ரோச்சயசே பீரு நபவர்ஷாணி பஞ்சச
சத்யேன லோகாஞ்சயதி தீனாந்தானேன ராகவஹ குருன் சுஷ்ரூஷயா வீரஹ தனுஷா யுதிஷாத்ரவான். சத்யம் தர்மஹ, எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஜெயிச்சுடுவேன் என் ராமன். ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களை நிறைய தானம் கொடுத்து அப்படியே அவளுடைய மனசை தன்னிடத்தில் திருப்பக்கூடியவனாச்சே. வீரர்களை எல்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தால் ஜெயிக்கக்கூடியவன். ஆச்சாரிய ஸ்தானத்தில் பெரியவாளா இருக்கிறவாளை சுசூஷியால ஜெயிக்கக்கூடியவன். அதே மாதிரி சத்தியத்தால உலகத்தை முழுக்க ஜெயிக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட ராமன்ட்ட உனக்கு என்ன குற்றம் தெரிஞ்சுது? சத்யேன லோகாஞ்சயதி தீனாந்தானேன ராகவஹ குருன் சுஷ்ரூஷயா வீரஹ தனுஷா யுதிஷாத்ரவான். சத்தியமும் தர்மமும் ஷெய்ரென்று மறவாமையும் தபஸும் தியாகமும் மித்ரதா நட்பு சௌச்சம் சுத்தி ஆர்ஜவம் என்று சொல்லக்கூடிய நேர்மை, இத்தனை குணங்களும் என் ராமனிடத்தில் இருக்கே. தேவர்களுக்கு துல்லியமா இருக்கக்கூடிய அந்த ராமனிடத்துல ஆர்ஜவமே வடிவெடுத்தவன், நேர்மையே வடிவெடுத்த ராமனிடத்துல உனக்கு என்னமா பாபத்தை பார்க்கணும்னு பாபத்தை கல்பனை பண்ணணும்னு என்னமா தோணுறது? சத்யம் தர்மஸ்தபஸ்தியாகஹ மித்ரதா சௌச்சமார்ஜவம் வித்யா ச குரு சுஷ்ரூஷா த்ருவாணி ஏதானி ராகவே தஸ்மின் ஆர்ஜவ சம்பன்னே தேவி தேவோபமே கதம் பாபமாசம் சசேராமே மகர்ஷி சமதேஜசி நஸ்மராமி அப்ரியம் வாக்கியம் லோகஸ்ய பிரியவாதினஹ சகதம் த்வத்கிருதே ராமம் வக்ஷ்யாமி பிரியமப்ரியம் க்ஷமாயஸ்மின் தபஸ்த்யாகஹ சத்யம் தர்ம கிருதஜ்ஞதா அவிஹிம்சா ச பூதானாம் தம்ருதே காகதிர்மமஹ மம விருத்தஸ்ய கைகேயி கதாந்தஸ்ய தபஸ்வினஹ தீனம் லாலப்யமானஸ்ய காருண்யம் கர்த்துமர்கசி பிருத்திவ்யாம் சாகராந்தாயாம் யத்கிஞ்சித் அதிகம்யதே தத்சர்வம் தவதாஸ்யாமி மாச்சத்வம் மன்யுராபிஷேத் அபிதே சரணௌ மூர்த்னா ஸ்பிருஷாம்யேஷ பிரசீதமே அஞ்சலிம் குர்மி கைகேயி பாதூச்சாபி ஸ்பிருஷாமி தே சரணம் பவ ராமஸ்ய மா அதர்மஹ மாமிக ஸ்பிருஷேத். கதை இருக்காள் அப்படியே. தசரதர் தாங்க முடியாத துயரத்தோட அந்த ராமன் யாரிடத்திலையும் அப்பிரியமான ஒரு வார்த்தை பேசி நான் அறியேன், எல்லாருக்கும் பிரியமா இருக்கக்கூடியவன் அப்பிரியமான வார்த்தையே சொல்லாத ராமனை பிரியமா இருக்கக்கூடிய ராமனை பார்த்து உனக்காக அப்பிரியமான வார்த்தையை நீ காட்டுக்கு போங்கிற வார்த்தையை நான் என்னமா சொல்வேன்? நஸ்மராமி அப்பிரியம் வாக்கியம் லோகஸ்ய பிரியவாதினஹ சகதம் த்வத்கிருதே ராமம் வக்ஷ்யாமி பிரியம் அப்பிரியம். மகர்ஷிகளுக்கு சமமான தேஜஸ் கொண்டு இருக்கக்கூடிய ராமன்ட்ட உனக்கு என்ன தோஷம் தெரிஞ்சது? எந்த பிரபுவிடத்துல க்ஷமை இருக்குமோ, தபஸ் இருக்குமோ, தியாகம் இருக்குமோ, எந்த பிரபுவிடத்துல சத்தியம் இருக்குமோ, தர்மம் இருக்குமோ, ஷெய்ரின்றி மறவாமல் இருக்குமோ, எல்லா விதமான ஜீவர்கள்ட்டையும் அஹிம்சாத்மகமான புத்தி இருக்குமோ, அந்த ராமனை தவிர எனக்கு வேற யாரு கதி இருக்காள்? அவிஹிம்சா ச பூதானாம் தம்ருதே காகதிர்மமா. தம்ருதே காகதிர்மமாங்கிறது ஒரு அப்பா பிள்ளையை விட்டு பிரிய போறோமே நினைச்சு புத்திரபாஷத்தால கதறக்கூடிய தாபம் மாத்திரம் இல்லை. இட் இஸ் தி plaintive cry of a soul which knows that it has no refuge other than the lotus feet of the Lord. தம்ருதே காகதிர்மமா. அந்த பகவானை தவிர வேற யாரு கதி இருக்காள்? அப்படிங்கிற பாவத்தை தான் தொய் ரக்ஷதி ரக்ஷகைகி கிமன்யைகி தொய்ச்ச அரக்ஷதி ரக்ஷகைகி கிமன்யைகி இது நிச்சித தீகி தீர்மானம் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன ரட்சிக்கிறதுன்னு சொல்லிவிட்டா எனக்கு வேற யாரும் ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ரட்சிக்க மாட்டேன் கை விட்டுட்டாக்க வேற யாரும் ரட்சிச்சும் பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு தீர்மானத்தோட நிருகரே வேகவதி தடாஸ்ரயம் துவகாம். சுவாமி தேசிகன் காமாசி காஷ்டகத்தை சொன்ன மாதிரி பகவான் ஒத்தந்தான் கதி, அகதீனாம் கதியா இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய பிரபுவை தவிர எனக்கு யாரு கதி இருக்கா? தம்ருதே காகதிர்மமா. எல்லாருக்கும் சத்தியம்.
அவன் பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், சௌக்கியமாக இருக்கட்டும், துக்கத்தில் இருக்கட்டும், பண்டிதன் பாமரன் யாராக இருந்தாலும் தமிருதேகா கதிர்மமா, பகவானை தவிர வேறு யாரும் கதியே கிடையாது. இதை தான் எல்லா பிரிவாலும் சொல்லியிருக்காள். பட்டத்தை சொல்ற போது பகவானுடைய மங்களகரமான ரூபத்தை கேசத்திலிருந்து பாரம்பரியம் வர்ணிக்கணும்னு ஆரம்பிச்ச பட்டத்திரி 2 ஸ்லோகம் சொல்றதுக்கு 2வது ஸ்லோகம் கடைசி பாதத்தில் உன்னை போய் வர்ணிக்கிறேன்னு பரிமிதமான புத்தியோட வர்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சேனே. என்னுடைய பைத்தியக்காரத்தனத்தை நான் என்ன சொல்வேன்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது, உன்னுடைய மூர்த்தியை தவிர என் ஆர்த்தியை போக்குறதுக்கு வேற ஒரு கதி தெரியல. உன்னுடைய பரம மங்களமா இருக்கக்கூடிய சரணத்தை போய் ஆசிரிக்கிறேன். ஆலம்பே விமலம் புஜத்யுதிபத மூர்த்திம் தவ ஆர்த்திச்சிதம், உன் சரணத்தை தவிர வேறு கதி கிடையாது. தம்ருதேகா கதிர்மமா இது நிச்சிதீகி ஸ்ரயாமி நித்தியம் நிருகரே வேகவதி தட்டாஸ்ரயம் துவாமி சொன்னாரே. பகவானை தவிர வேறு கதி கிடையாது. இந்த தம்ருதேகா கதிர்மமாங்கிற கால் ஸ்லோகத்தை தான் தியாகிர்வாள் மெயின் பல்லவியா வச்சுண்டு நின்னு வீணகதி மகு எவரு நின்னு வீண கதி மகு. யோஜனை பண்ணி பார்த்தா எவ்வளவு சத்தியங்கிறது அப்பதான் தெரியும். பகவானை தவிர வேறு கதி கிடையாது, ஒன்னை தவிர வேறு கதி கிடையாது. தம்ருதேகா கதிர்மமா, நீ கேட்கறதெல்லாம் நியாயமா இருக்கலாம். நான் உனக்கு வரம் கொடுத்தது சத்தியம், இப்ப ராமன் மேல சத்தியம் பண்ணி சொன்னது வாஸ்தவம். ஆனா வயசாயிடுத்தே இந்த தசரதருக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நமக்கு பர்த்தாவா இருந்து பொட்டுக்கும் புஷ்பத்துக்கும் சௌபாகியத்துக்கும் காரணமா இருந்திருக்காரு. வயசான காலத்துல அவர் மேல கருணை காட்டி ஏதோ போனா போறது விட்டு கொடுக்கப்படாதாமா. மம விருத்தஸ்ய கைகேயி கதாந்தஸ்ய தபஸ்வினஹா, தபஸ்விங்கிறார். ஏன்னா அவர் அறியாம வந்திருக்கு. ராமா 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 ராமான்னு 24 வருஷம் ராமன் ஏங்கினது தபஸ் இல்லையாது. அது குழந்தை வேற புத்திர பாஷம் மாத்திரம் இல்லை, ராமன் நினைச்சு நினைச்சு ஏங்கினது, பகவானை நினைச்சு நினைச்சு ஏங்கிறதானே தபஸ். கதாந்தஸ்ய தபஸ்வினஹா, இப்படி ஒன்னும் வழியே இல்லாத நாதி கட்டவனை போல கதறின்னு இருக்கேனே, என் மேல கருணை வரப்படாதா? தீனம் லாலப்யமானஸ்ய காருண்யம் கர்த்துமர்கசி. I do not seek justice from you, I seek mercy. காருண்யம் கர்த்துமர்கசி. உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ அத்தனை சொத்தையும் பரதன் எடுத்துக்கிட்டோம். பரதன் ராஜ்யத்தை வாங்கிக்கணும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. பரதன் எனக்கு புள்ளதான். 2 வரங்கள்ல ஒரு வரத்தை நீ வாங்கிக்கோ. ராமன் காட்டுக்கு போகணும் மாத்திரம் கேட்காதேம்மா. இது பரதன் ராஜ்யத்தை எடுத்துட்டா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. பிருத்திவியாம் சாகராந்தாயாம் யத்கிஞ்சித் அதிகம்யதே தத்சர்வம் தவதாஸ்யாமி மஹாசத்வம் மன்யுராவிஷேத். உனக்கு கோபம் மாத்திரம் உன் மனசுல வந்து ஆக்கிரமணம் பண்ணப்படாதுமா. இது புலம்புற போது பெரிய தத்துவத்தை சொல்லிருக்கார் தசரதர். தெரியாமல் சொன்னாரா, தெரிஞ்சு சொன்னாரா, தெரியாம சொன்னாரா நமக்கு தெரியாது. ஆனா பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கார். உலகத்தில் இருக்கிற விஷயத்தை முழுக்க நான் கொடுத்துடுறேன், நீ கோபத்துக்கு இடம் கொடுக்கப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அவ்வளவையும் நான் தியாகம் பண்ணதுக்கு தயாரா இருக்கேன், ராமனை விட்டு மாத்திரம் என்னை பிரிச்சு வைக்காதேன்னு பகவான்கிட்ட போய் கதறணும். உலகம் முழுக்க வேண்டாம் எனக்கு, ஆத்ம லாபத்துக்காக உலகத்தை முழுக்க தியாகம் பண்ணும். ஆத்மார்த்தே பிருத்திவியும் தெரியாது, எனக்கு எதுவும் வேண்டாம் உலகத்துல, எனக்கு நீ மாத்திரம் தான் வேணும். எனக்கு உலகத்துல எத்தனையோ விதமான சித்திகள்லாம் வரும், அனுமாதி சித்திகள்லாம் வந்தா ஒன்னு அடையறதுக்கு தடையா போயிடும். எனக்கு அந்த தடையா இருக்கக்கூடிய சித்திகள்லாம் வேண்டாம், குருவாயூரப்பா நீ ஒத்தந்தான் எனக்கு தேவை அப்படின்னு காலை பிடிச்சுன்னு கதறினாரு. இத்தம் துவத்யான யோகே சதி புனரணிமாதி அஷ்டசம் சித்தயஸ்தாக தூரஸ்ருத்யாதயோபி ஹ்யஹமஹமிகயா சம்பதேயுகு முராரே त्वत्सम्प्राप्तौ विलम्बावहम् अखिलमिदम् नाद्रिये कामयेऽहम् त्वामेव आनन्दपूर्णं पवनपुरपते पाहि मां सर्वतापात् पृथिव्यां सागरान्तायां यत्किञ्चिदधिगम्यते तत्सर्वं तव दास्यामि मा च त्वां मन्युराविशेत्
கையால கூப்பி பிரார்த்திக்கிறேன்மா. அஞ்சலிம் குர்மி கைகேயி, அது போராதா, பாதூச்சாபி ஸ்பிருஷாமிதே, உன் காலை தொட்டு கண்ணில் ஊத்திக்கிறேன். சரணம் பவ ராமஸ்ய, ராமனுக்கு நீ அடைக்கலம் கொடுக்கணும் நாள். எந்த பிரபு அப்பிரமேயனோ, ஆபத் பாந்தவனோ, ஆஸ்ரித வத்சலனோ, தீனபந்துவோ, பக்த பக்ஷபாதியோ, வைகுண்டநாதனோ, சனகாதி ஸ்துத்யனோ, வேதாந்த வேத்யனோ, சர்வலோக சரண்யனோ, புண்ணியஸ்லோகனோ, புராண புருஷனோ, பரந்தாமனோ, உலகத்துக்கு முழுக்க அபயம் கொடுக்கறதுக்காக சரணாகதி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக எந்த பிரபு ராமன் பேர் கொண்டு அவதாரம் பண்ணி வந்திருக்கானோ அந்த பிரபுவுக்கு நீ சரணாகதி கொடுக்கணும். சரணம் பவ ராமஸ்ய மா தர்மோ மாமிக ஸ்பிருஷேத், அதர்மம் என்னை பாதிக்கப்படாது. சொன்ன வார்த்தைய நீயா அந்த வரத்திலேருந்து என்ன ரிலீஸ் பண்ணிவிட்டேன்னா எனக்கு தோஷம் வராது. நீ ரிலீஸ் பண்ணலேன்னா சொன்ன வார்த்தையை ரட்சிக்கிறேங்கிற தோஷம் எனக்கு வரும். அந்த அதர்மம் என்னை தொடப்படாது. மா அதர்மஹ மாமிக ஸ்பிருஷேத், என் கண்ணு வேணுமா கண்ணை பேத்து கொடுத்துடுறேன். என் உயிர் வேணுமா, என் உயிர் ஏற்கனவே உனக்கு அடமானம் தானே. ஆனா நீ வேற ராஜ்யத்தை வேணா வாங்கிக்கோ, ராமன் காட்டுக்கு போகணும் மாத்திரம் கேட்காதேம்மா. கண்ணே வேண்டும் எனினும் ஈயக்கடவேன், எவ்வி வேண்டினும் என்றே உனது பெண்ணே வெண்மை கேகையல்மானே பெருவாயேல் மண்ணே கொள்ளி மற்றையதுள்ளும் மறையுன்ற மற்றையதுள்ளும் மர என்றால் இப்படி கதறாள். ஆனால் கைகை ஒன்றும் மனசு மாறுறதாக தெரியல. நான் கேட்டது தர்மமா இருக்கட்டும், அதர்மமா இருக்கட்டும், சத்தியமா இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. சொன்ன வார்த்தையிலேருந்து பின்வாங்கிறதுங்கிறது கிடையாது. பவத்வ தர்மோ தர்மோ வா சத்தியம் வா யதி வா நிருதம் யத்வயா சம்ஸ்ருதம் மஹ்யம் தஸ்ய நாஸ்தி வ்யதிக்ரமஹ. நான் என்ன பிரமாதமா என்ன கேட்டுட்டேன். ஒரு சிபி சக்கரவர்த்தி எடைக்கு எடை தன் சரீரத்திலிருந்து மாம்சத்தை அறுத்து வச்சார் ஒரு புறாவை ரட்சிக்கிறதுக்காக. அந்த மாதிரி கேட்டேனா இல்லை அலர்கர்னு ஒரு ராஜா ஒரு வேதாந்தங்களுக்கெல்லாம் கரைச்சி குடிச்ச ஒரு பிராமணோத்தமர் 2 கண்ணிலையும் பார்வை இல்லாமல் வாசியால் நின்று நேத்திர பிக்ஷை வேணும்னு கேட்கிற போது தன்னுடைய 2 கண்ணையும் பேத்து யோஜனை இல்லாமல் கொடுத்தாரு அலர்கர். அந்த மாதிரி ஏதாவது நேத்திர பிக்ஷை கேட்டுட்டேனா சைபியஸ்யேன கபோதியே ஸ்வமாம்சம் பக்ஷிணே ததௌ அலர்கச்சக்ஷுஷீ தத்வா ஜகாமகதி முத்தமாம். இதை திருப்பி சொல்ல போற. இங்க ஒரு ஸ்லோகத்தில் சொன்னது 2 ஸ்லோகமா பின்னாடி சொல்ல போற. அலர்க்க ததாஹி அலர்க்க தேஜஸ்வி பிராமணே வேதபாரகே யாச்சமானே ஸ்வகே நேத்ரே உத்ருத்ய அபிமனாதது. நான் சொன்னத்தை இவ்வளவையும் மீறி ராமனுக்கு நீங்க நிச்சயம் பண்ண மாதிரி பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு தீர்மானமா இருந்தா ஒரு விஷயம் நிச்சயம், நீங்க வச்ச முகூர்த்தத்தில் நடக்காது பட்டாபிஷேகம். அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி எங்கிட்ட இருக்கு. உங்க கண்ணுக்கு நேரம் நான் பார்த்துட்டே இருக்கிறது விஷத்தை பானம் பண்ணி உயிரிழந்துடுவேன். 13 நாளைக்கு ஒரு சுபகாரியம் பண்ணாதபடி தடுத்து நிறுத்திடுவேன். நாளாம் அகங்கி விஷமத்யைவ பீத்வா பகுதவாக்ரதா பஷ்யதஸ்தே மரிஷ்யாமி ராமோ யத்யபிஷிச்யதே. துடிக்கிறாள் சக்கரவர்த்தி. நஷ்டசித்தோ யதோன்மத்தா விபரீதோ யதாதுரஹ ஹிருததேஜா யதா சர்ப்பஹ பபூவ ஜகதீபதிகி. பித்து பிடிச்ச ஒருத்தனுக்கு சித்த சுவாதீனத்தை இழந்து எப்படி அவன் தவிப்பனோ, எப்படி கடைசி காலம் நெருங்கின்னு இருக்கக்கூடிய ஆதுரன் வியாதிகிரஸ்தனா இருக்கக்கூடியவன் எப்படி தவிப்பனோ வியாதியால. விபரீதோ யதாதுரஹா. அதே மாதிரி நஷ்டதேஜா ஹிருததேஜா யதா சர்ப்பஹா. சர்ப்பத்துடைய பல்ல பிடிங்கி விட்டாள் ஒரு பாம்பாட்டி. அந்த சர்ப்பமானது சீரணம் நினைக்கிறது சீரிய பிரயோஜனம் இல்லை. இம்பார்ட்டன்ட் ரேஜில் எப்படி துடிக்குமோ அந்த பாம்பானது அந்த மாதிரி ஹிருததேஜா யதா சர்ப்பஹா பபூவ ஜகதீபதிஹி. புலம்புறாளாம் சக்கரவர்த்தி. கைகேயிக்கு கொடுத்த வாக்கு நான் சத்தியமா பண்ணா அங்க ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கெல்லாம் சத்தியம் இல்லாம போயிடுமே. அந்த வாக்கு சத்தியமா காப்பாற்றினா இந்த வாக்கு சத்தியமா இல்லாம போயிடுமே. எதி சத்தியம் பிரவீம்யேதது தத சத்தியம் பவிஷ்யதீஹி கிம்மாம் வக்ஷதி கௌசல்யா. ராமன் காட்டுக்கு போக முடியாது வந்துவிட்டா கௌசல்யா என்ன பார்த்து என்ன சொல்லுவள்? ராமனும் காட்டுக்கு போய் நான் நிச்சயமா உயிர் வாழ மாட்டேன், நானும் உலகத்தை விட்டு புறப்பட்டுடுவேன். இப்படி 2 பக்கத்துலையும் ஒரு பெரிய இடி சேர்ந்ததுன்னா அந்த சின்ன குழந்தை சீதை, நம்ம குடும்பத்தை நம்பிட்டு வந்த சீதை, அவளுடைய நிலை எப்படி இருக்கும்? மாம்ச பஞ்சத்வமாபன்னம் ராமம் ச வனமாஸ்ரிதம் வைதேகி பதமே பிராணானி சோச்சந்தி
ஷபயிஷ்யதி. அவளும் அந்த துக்கத்தை நினைச்சுன்னு உயிர் எழுந்துட மாட்டாளா சீதையும்? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அப்பதான் நினைச்சாராம், ஊர்ல எல்லாரும் பெற்றுக்கிற மாதிரி சொன்னத்தை கேட்காத ஒரு பிள்ளையா நான் பெற்றிருக்கப்படாதா? எள்ளுங்கிறதுக்கு முன்னாடி என்னையா நிற்கக்கூடிய பிள்ளையா பெற்றெடுத்து விட்டேனே. நான் ராமனை கூப்பிட்டு நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னேன். எதுக்காக போகணும்னு கேட்டான்னா சந்தோஷப்படுவேன். ஆனா என் குழந்தை பரம சுத்தாத்மா, அவனுக்கு கபடமே கிடையாது. காடுன்னு சொன்னா உடனே போய் நிற்பனே காட்டுல. எதுமே ராகவ குறியாது வனங்கச்சேதி பாஷிதா பிரதிகூலம் பிரியம் யஸ்யாத் நது வத்ஸ கரிஷ்யதி சுத்தபாவோ ஹி பாவம் மே நது ஞாஸ்யதி ராகவஹ ராகவேகி வனம் பிராப்தே சர்வலோகஸ்யதிக்ருதம். ராமன் காட்டுக்கு போயிட்டான்னா உலகம் முழுக்க என்ன திக்காரம் பண்ணுமே, பாபின்னு சொல்லுவேன். கார்த்தால பொழுது விடிஞ்சா நான் போய் உலகத்தை தலை காட்ட முடியுமா? பெரியோர்கள் ஆரியர்களா இருக்கக்கூடிய மகன்கள் எல்லாம் என்ன சொல்லுவா தெரியுமா? அதோ போறார் பாரு சக்கரவர்த்தி தசரதன் சொல்ல மாட்டாள். தன்னுடைய பத்னியுடைய பிரியத்தை ரட்சிச்சுக்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளை விலை பேசி பிள்ளையை காட்டுக்கு அனுப்பி பத்னியுடைய பிரியத்தை ரட்சிச்சு கொண்ட பாவி அனாரியன் போறான் என்று காரி துப்ப மாட்டாளா? சுராபானம் பண்ண பிராமணனே எப்படி உலகம் முழுக்க பழைய காலத்துல கர்கணம் பண்ணுமோ அந்த மாதிரி அனார்ய இதிமாம் ஆர்யாஹ புத்திர விக்ரயினம் துருவம் திக்கரிஷ்யந்தி ரத்யாசு சுராபம் பிராமணம் யதா. திருஷ்டாந்தம் வால்மீகியோடது. அந்த காலங்கிறது மாத்திரம் ராமாயணத்துல இல்ல. சுராபம் பிராமணம் யதா. ஆனா அந்த காலத்துல சொன்னதுதானே இது. ஸ்லோகமே அந்த காலத்துல சொன்னதுதானே. திக்கரிஷ்யந்தி ரத்யாசு சுராபம் பிராமணம் யதா. இந்த ராமன் காட்டுக்கு போகக்கூடிய சமாச்சாரம் பரதனுக்கு பிரியமா இருந்தா அவனுக்கு அந்திம சம்ஸ்காரங்கள் பண்ணப்படாது. பிரியம் சேத் பரதஸ்யை தது 12வது சர்க்கத்துல சொல்றாள். 14வது சர்க்கத்துல தியாகம் பண்ண போறாள் கைகையையும் பரதனையும். பிரியம் சேத் பரதஸ்யை தது ராம பிரவ்ராஜனம் பவேது மாஸ்மமே பரத கார்ஷீது பிரேத கிருத்தியம் கதாயுஷஹ. ஸ்திரீகளுடைய சுபாவமே இப்படிதானா? திகஸ்து யோஷிதோ நாம ஷடாக ஸ்வார்த்தபராக ஸ்திரீயாக. ஸ்திரீகள் எல்லாருமே துஷ்டர்களாக சுயநலம் மிக்கிறவர்களாகவே இருக்காளோ அப்படின்னு புலம்பின ராஜா அடுத்த க்ஷணம் ஸ்திரீகள்கிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் எல்லாரையும் சொல்ல நப்ரவீமி ஸ்திரிய சர்வாக பரதஸ்யைவ மாதரம். பரதனுடைய தாயார மாத்திரம் சொல்றேன். கைகைங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு கூட கூ உச்சது பிடிக்கல. அதனால பரதஸ்யைவ மாதரம் பரித்யஜேயுஹு பிதரோகி புத்ரானி பார்யாஃ பதீன்ஸ்சாபி கிருதானுராகாஹ. தன்னுடைய பெத்த குழந்தைகளை தாயார் தகப்பனார் தியாகம் பண்ணாலும் பண்ணிவிடலாம். ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய பர்த்தாவை பதிவிரதையா இருக்கக்கூடிய ஸ்திரீ தியாகம் பண்ணாலும் பண்ணலாம். ஆனா ராமனை விட்டு பிரிஞ்சு உலகமானது இருக்குமா? சூரியன் இல்லாமல் உலகம் வாழலாம், மழை பெய்யாமல் சஸ்யங்கள்லாம் உற்பத்தி ஆகலாம். ராமன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான்னா யாருக்கும் உயிரானது சரீரத்தை தக்கி நிற்காதே. வினாபி சூரியேன பவேத் பிரவృத்திஹி அவர்ஷதா வஜ்ரதரேண வாபி ராமம் து கச்சந்தமிதஸ்தமீக்ஷ்ய ஜீவேன்ன கஷ்சித் த்விதி சேதனாமே அகம் புனர்தேவ குமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமாவ்ரஜந்தம் நந்தாமி பஷ்யன் அபி தர்ஷனேன பவாமி துஷ்ட்வா ச புனர்யுவேவ. தேவலோகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய திவ்யமான ரூபத்தோடு கூட பிரகாசிக்கக்கூடியவன போல சுவாமி வரக்கூடிய வைபவத்தை நான் நித்தியம் பார்க்கிற பொழுது எனக்கு எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு புது தெம்பு வருதுன்னு உனக்கு தெரியாதுமா கைகேயி. ராமனை ஒரு முறை பார்த்தா 10 வயசு எனக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு பாவம் வருது. அகம் புனர்தேவ குமார ரூபம் அலங்கிருதம் தம் அலங்காரம் பண்ணப்பட்ட திவ்யமான ஸ்வரூபத்தோடு கூட சுதம் பிரஜந்தம் ஆவ்ரஜந்தம் சுதமாவ்ரஜந்தம் அலங்கிருதம் தம் சுதம் ஆவ்ரஜந்தம் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமாவ்ரஜந்தம் நந்தாமி சந்தோஷப்படுறேன். பஷ்யன்னு அபி தர்சனேனாபி நந்தாமி. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ராமன் வந்து என்கிட்ட ஒரு பேச வேண்டாம், ராமன் ஆலிங்கனம் பண்ணிக்க வேண்டாம். அவனை பார்த்தாலே எனக்கு மறுபடியும் எவ்வளவு வர மாதிரி இருக்கே. நந்தாமி பஷ்யன். இது தசரதுக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா சோகரசம் மாட்டமா இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா ஆத்மரசம் அப்படியே ததும்பி நிற்கிறது. நந்தாமி பஷ்யன் அபிதர்ஷனேன. பகவான ஒருத்தன் தரிசனம் பண்ணிவிட்டான்னா ஆனந்தம் இல்லாமல் வேற என்ன அனுபவம் இருக்க முடியும்? நந்தாமி பஷ்யன் அபிதர்ஷனேன பவாமி திருஷ்டுவேவ புனர் யுவேவ.
மறுபடியும் வயசா விருத்தனா இருக்கக்கூடியவன் யுவாவா மாறுவிடுறான்னா என்ன அர்த்தம்? காலத்தை ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். பகவானை பார்த்தவன் தான் காலத்தை ஜெயிக்க முடியும். அத என்ன அழகா சொல்லிருக்கார் சாஸ்திரங்கள் சொல்ற போது, காலத்தை ஜெயிக்கிறதுன்னு பேசும். பகவான் ஒருத்தன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டான்னா காலம் தேசம் ரெண்டையும் கடந்து போயிடுறான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுவோம். பக்தி கிரந்தமா இருக்கக்கூடிய ராமாயணத்துல நந்தாமி பஷ்யன் அபிதர்ஷனேன பவாமி திருஷ்ட்வா ச புனர்யுவா இவக விநாசகாமாம் அகிதமமித்ராம் ஆவாசயம் மிருத்யுமிவாத்மனஸ்த்வாகாம் சிரம்பதாங்கேன திருதாசி சர்பி மகாவிஷாத்தேன ஹதோஸ்மி மோகாத். நீ விநாசத்துக்காக ஏற்பட்டவள். நீ பத்னின்னு நினைச்சு ஸ்திரீ நினைச்சு விவாகம் பண்ணி விட்டேன். 5 தலையை கொண்ட நாகம் இந்த மாதிரி பத்னி ரூபத்தில் வந்திருக்குன்னு தெரியாம ஏமாந்து போயிட்டேன். நீயே சரீரத்தை தியாகம் பண்ணாலும் சரி, நீ காட்டுல பிரவேசம் பண்ணாலும் இல்ல எங்கேயாவது சமுதிரத்தில் இறங்கினாலும் தூக்கு போட்டுட்டாலும் சரி, நான் உன்னுடைய வார்த்தையை கேட்க போறது இல்லை. எனக்கு அகிதமா இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்க போறது இல்லை. பிரணம்ய பிரணஷ்யவா பிரஜ்வலவா பிரதாம்யவா பிரஜ்வலவா பிரணஷ்யவா சஹஸ்ரசோவா ஸ்புடிதாமகிம் ரஜா நதே கரிஷ்யாமி வசஸ்து தாருணம் மமாகிதம் கேகயராஜபாம்சினிகி. இப்படி எல்லாம் புலம்பராள் சக்கரவர்த்தி ராத்திரி அப்படி நட்சத்திர அப்பதான் மறுபடியும் சிபியை பத்தி அதற்கனை பத்தி சொல்லி மீண்டும் தூண்டி விடுறாள். ரொம்ப தாப்பப்பட்டு தாங்க முடியலாம் தசரதருக்கு. எஸ்தே மந்திர கிருத பாணிகி அக்னௌபேமயா திருதா தன்யஜாமி ஸ்வயம் செய்வ தவ புத்திரம் சகத்வயக. அன்னைக்கு அக்னிசாட்சிகமா சரி அத்தனமா உன் கையை பற்றினேனே, அந்த கையை உன் பிள்ளையோடு சேர்த்து இன்னைக்கு விட்டுட்டேன். நானா சுயமா விட்டுட்டேன். நீ பத்னி இல்லை, பரதன் எனக்கு பிள்ளை இல்லை. 14வது சர்க்கத்தில் போய் இப்படி தியாகம் பண்ணாள். கீழே விழுந்தபடியே பிறண்டு தவிச்சுன்னு இருக்கார் சக்கரவர்த்தி. கார்த்தால பிராம முகூர்த்தம் வந்துடுத்து. மகாராஜா வந்து மேற்கொண்டு பட்டாபிஷேகத்துக்கு வேணுங்கிற காரியங்கள்லாம் ஆரம்பிக்கணும். வசிஷ்டாதிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காள். ராஜா வரதாக தெரியல. சுமந்திரன் அங்கேன்னு அனுப்பினாள். சுமந்திரர் மகாராஜாவுக்கு தனியா ஒரு அரண்மனை உண்டு. அங்க போய் பார்த்தா அங்க ராஜா இல்லை. அங்க இல்லைன்னா கைகையுடைய அந்தப்புறத்தில் இருப்பன்னு தெரியும். இங்க வந்து பார்த்தா கைகை வாசல்லையே காத்துட்டு இருக்காள். சுமந்திரர் ரொம்ப அனுபவப்பட்டவர், மகா புத்திமான். உள்ள நுழைஞ்சு விட்டாருன்னா என்ன நடந்திருக்குன்னு ஒரே நிமிஷத்தில் he will size up the entire situation. அது அவருக்கு தெரியப்படாதுங்கிறதுனால வாசல்லையே காத்துட்டு இருக்காள். சுமந்திர ராஜா ரஜனீம் ராமஹர்ஷ சமுத்சுகः பிரஜாகர பரிஷ்ராந்தः நித்ராயாः வசமே இவானி தத்கச்சத்வரிதம் சூத ராஜபுத்ரம் யசஸ்வினுः ராமமானய பத்ரம் தே நாத்ர கார்யா விசாரணா. ராத்திரி முழுக்க ராஜா ராமனுடைய பட்டாபிஷேக சம்பந்தமாக என்கிட்ட பேசின்னு இப்பதான் கொஞ்சம் கண்ணை சென்று தூங்கிட்டு இருக்காள், விசிராந்தி பண்ணிட்டு இருக்காள். ராஜா ராஜகுமாரனான ராமனை உடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்டாள். நீ போய் அழைச்சிட்டு வாங்க சுமந்திரான்னு கூப்பிட்டாள். அடுத்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா தத்கச்சத்வரிதம் சூத தேரோட்டியன்னு கூப்பிட்டாள். ஏன்னா தயங்கினார் போல் இருக்கு ஒரு க்ஷணகாலம் சுமந்திரர். சென்சிங் சம்திங் ஃபிஷி கொஞ்சம் தயங்கினார் போல் இருக்கு. தயங்காத நீ, யூ மஸ்ட் நாட் ஃபர்கெட் தட் யூ ஆர் ஒன்லி எ பெய்ட் எம்ப்ளாயி ஆஃப் த ஸ்டேட். தத்கச்சத்வரிதம் சூத ராஜபுத்திரம், she is putting him in his place. தத்கச்சத்வரிதம் சூத ராஜபுத்திரம் யசஸ்வினம் ராமமானய பத்ரம் தே. ராமன் யோஜனை இல்லாமல் அழிச்சுட்டு வந்துடும், உனக்கு மங்களம் ஏற்படும். நாத்திரகார்யா விசாரணா, இங்க யோஜனை பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாள் கைகேயி. பெண்களில் கூற்றம் என்னால் பிள்ளையை கொணர்கின்றாள். கூற்றம்னா மிருத்யுன்னு அர்த்தம் செந்தமிழ்ல. பெண்களுக்குள்ள மிருத்யுடைய சொரூபமாற்றமா யமதர்மராஜாவுக்கு ஒரு ஃபெமினின் கவுண்டர் பார்ட் இருந்தா அவ தான் இந்த கைகைங்கிற கம்பர். பெண்களில் கூற்றம் என்னால் பெண்ணையை கொணர்க என்றார். பிள்ளையை அழைச்சினுவான்னு சொல்லி உத்தரவு போட்ட சுமந்திரன் இங்கேருந்து கிளம்பி வர சுவாமியுடைய அந்தப்புறத்துக்கு வந்த சுவாமியை தரிசனம் பண்றாள். அங்க திவ்யமான சிம்மாசனத்துல சீதை பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ண சுவாமி அமர்ந்திருக்க. எப்படி இருந்தால் ஒரு 4-5 ஸ்லோகங்கள் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பிரபுவை கொண்டு நிறுத்தி விட்டாள் வால்மீகி. ததர்ஷசூதः பர்யங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே வராகருதிராபேண சுச்சினா ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்த்தியேன சந்தனேன பரல்தபூத்
தம் தபந்தமிவாதித்யம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ விநீதவது தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம். வைஸ்ரவண சங்காசங்கிற குபேரனை போல உட்கார்ந்து இருக்காளாம். ஏன்னா வைஸ்ரவன் குபேரனுக்கு பேரு. அந்த குபேரனை தான் வைஸ்ரவணனை தான் மகாராஜா என்று வேதம் சொல்லுது. குபேரனை மாத்திரம்தான். குபேராஜ வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ அப்படின்னு வேதம் குபேரன் தான் மகாராஜான்னு சொல்லியிருக்கு. இவர் இஸ் born to the royal manner. அதனால்தான் தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் நன்ன சுஷ்டு அலங்கிருதம் ஸ்வலங்கிருதம் நன்ன அலங்காரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரபுவை யாரு பார்த்தாள்? சுமந்திர பார்த்தான்னு சொல்ல. ததர்ஷ சூதகா பர்யங்கே தேரோட்டியா இருக்கக்கூடிய இந்த சுமந்திர பார்த்தாரே. ஒரு பக்கத்தில் தாபம். நான் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உடம்பு முழுக்க எறும்பு புத்து மறைக்கக்கூடிய அளவுக்கு ராமநாமா பண்ணி எனக்கு அந்த தரிசனம் கிடைக்கல. இவர் கடிவாளத்தை பிடிச்சு சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கா. இவருக்கு ராமன் தரிசனம் கிடைச்சதே. ததர்ஷூதே வால்மீகியுடைய ஏக்கம் ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குற போது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தேன்னாக்க சூதகான்னு ஏன் போட்டாள்னா இவர் பிறப்பார சூத வம்சத்தில் பிறந்தவர். அவருடைய பெரிய உத்தம குணங்களை பார்த்து மந்திரியா நியமனம் பண்ணிட்டார் தசரதர். ஒரு மந்திரி ஆனப்புறம் வேற ஒருத்தருக்காக ஒருத்தர் தேர் ஓட்டினார்னு எங்கேயாவது உலகத்தில் உண்டா? தன் தேரையே விட்டுக்க மாட்டான். வேற ஒருத்தருக்காக தேர் ஓட்டினார்னா சுமந்திர ஒருத்தர் தான். அவர் என்ன நினைச்சாரா? மந்திரி பதவிங்கிறது இன்னைக்கு வந்திருக்கு, நாளைக்கு போயிடலாம். ராஜாவுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸை பொறுத்து இருக்கு. எதுவாக இருந்தாலும் நம்ம சுதர்மத்தை நாம விடப்படாது. சுதர்மம் நமக்கு தேர் ஓட்டுறது தான் சூத பரம்பரை. அந்த சுதர்மத்தை விடப்படாதுங்கிறதுக்காகவே சாரத்தியம் பண்ணிட்டார். நீ சாரத்தியம் பண்ணு தசரதர் உத்த போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சுதர்மத்தை விடப்படாதுங்கிறதுக்காக சாரத்தியம் பண்ணிட்டார். ஸ்வதர்மாச்சரணத்தை விடாம எவ்வளவு பெரிய மந்திரி பதவி வந்தாலும் தன் ஸ்வதர்மத்தை விடாம அனுஷ்டானம் பண்ணதுனால ஸ்வதர்மாச்சரணத்தால ராமதர்சனம்னு காட்டுறதுக்காக ததர்ஷசூதபர்யங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே வராக ருதிராபேண சுச்சினா ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்த்தியேன சந்தனேன பரந்தபம் ஸ்திதயா பார்ஷ்வதஸ்யாபி வாலவ்யஜனஹஸ்தயா உபேதம் சீதயா பூயஹ சித்ரயா சசினம் யதா. சித்ரா நட்சத்திரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரனை போல சுவாமி இருக்காளாம். சீதை சித்ரா நட்சத்திரத்தை போல இருக்காள். சீதை பக்கத்தில் இருந்து ஒரு கையில சாமரம் ஒரு கையில விசிறி எடுத்து பகவானுக்கு கைங்கரம் பண்ணிருக்காள். வாலவ்யஜனஹஸ்தயா சாதாரணமா ரோகிணி சமேதனான சந்திரன் தான் சொல்றது. சித்ரயா சசினம் யதான்னு ஏன் சொன்னார் அப்படின்னாக்க இந்த பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணது எந்த மாசம்? சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகான்னு சொல்லிருக்க. சைத்திர மாசம். சைத்திர மாசம் தமிழ் கணக்குக்கு சௌரமான கணக்குக்கு சித்திர மாசம்னு சொல்றோம். மொத்தத்தில் அந்த சித்திர மாசம் சைத்திர மாசம் எதுவாக இருந்தாலும் ஏன் அந்த மாசத்துக்கு அப்படி பேரு அப்படின்னாக்க அந்தந்த மாசத்துல பௌர்ணமியில எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தை வச்சு மாசத்துக்கு பேரு. சித்ரா நட்சத்திரம் தான் சேர்ந்துருக்கும் சித்ரா பௌர்ணமின்னு சொல்றோம். அடுத்தாப்புல வரக்கூடியது வைகாசி. வைகாசின்னு ஏன் சொல்றோம்? விசாக நட்சத்திரம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு என்ன நட்சத்திரம் சேர்ந்திருக்கோ அதை வச்சு மாசத்துக்கு பேரு. அப்ப சித்ரா நட்சத்திரத்தோட சந்திரன் சேர்ந்திருக்காருன்னா அந்த சந்திரன் பூர்ண சந்திரன் அர்த்தம். சைத்திர மாசத்துல சுவாமி பூர்ண சந்திரனை போல பிரகாசிக்கிறாள்னு காட்டுறதுக்காக அப்படி சித்ரயா சசினம் யதா. எவ்வளவு அழகா சூக்ஷ்மா சொல்லிருக்காள் பாருங்க. சித்ரயா சசினம் யதா தம் தபந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜஸா. சூரியனை போல ஜொலிச்சுட்டு இருக்க தன்னுடைய இயற்கையா இருக்கக்கூடிய காந்தியால பிரகாசிக்கிறார். ஏதோ சிம்மாசனத்தில் ஒருத்தர் உட்காத்தி வச்சு பட்டி பீதாம்பரத்தெல்லாம் உடுத்தி உட்காத்தி வச்சா யோகியதே இல்லாத சாதாரண மனுஷனு கூட ஒரு காந்தி வர மாதிரி தோணும். அது அந்த சிம்மாசனம் அந்த ஸ்தானத்துடைய ஒரு பெருமை. ஸ்தானத்தால் ராமனுக்கு கௌரவம் இல்லை, இயற்கையா இருக்கக்கூடிய காந்தியால் உபபன்னம் ஸ்வதேஜஸா. அப்படி இயற்கையா இருக்கக்கூடிய தேஜஸோட பகவான் ஜொலிக்கிறத பார்த்த உடனே விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாலாம். சுமந்திர வயசுல ரொம்ப பெரியவர். அவர் எத்தனை நாளா ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சனத்குமாரோடைய காலத்துல தான் பார்த்திருக்காரு. அவர் சின்ன குழந்தை, bit of a boy அப்படி சொல்லனாங்க. அப்படிதான் சொல்றோம். பொடி பையனா இருக்கக்கூடிய ராமனுக்கு அவர் பொடி பையன் பார்க்கல. லோக ரீதியா பார்த்தா பொடி பையன், வயசுல வித்தியாசம் பார்த்தா வரும் பொடி பையன். ஆனா அப்படி நினைக்கல. அவனை யாரா பார்த்தாள்னா வரதும்
வரதராஜனா இருக்கக்கூடிய பிரபுவாச்சே, சர்வேஸ்வரன் ஆச்சே. சர்வேஸ்வரன் எப்படி தெரிஞ்சுட்டாருன்னு சுதர்மாச்சரணம் தான், வேற காரணம் கிடையாது. வரதராஜனா பார்த்து வரப்பிரசாத மூர்த்தி ஆச்சே, அவருக்கு நமஸ்காரம் பண்றேன்னு வந்தே வரதம் வந்தி. ஆரம்பத்தில் சூதகான்னு ஒரு படம், கடைசியில் வந்தின்னு ஒரு பதம் 4-5 ஸ்லோகங்கள் கழிச்சு வந்தி சூதர்கள் மாகதர்கள் அவள்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு காரியத்தை செய்யக்கூடியவா, 3 கேட்டகரிஸை சேர்ந்தவா. இந்த வந்திகளுக்கெல்லாம் என்ன வேலைன்னா ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணி பாட வேண்டியதுதான். தேவர் பார்ட்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் இந்த ராயல் கோர்ட். அப்படி இருக்கக்கூடிய வந்தியுடைய குடும்பத்தில் வந்து பிறந்தவன் தான். ஆனால் யாரோ ஒரு ராஜாவை புகழ்ந்து பாட வேண்டிய அவசியம் இல்லாமல் உன்னுடைய புகழை திருப்புகழை பாடும்படியா வச்சியே அப்படின்னு வந்தே வரதம் வந்தி. பாடும்படியே பணியாய் அருள்வாயின்னு சொன்னாரோன்னு அருள்நாதர். பகவானுடைய கீர்த்தியை பாடும்படியா வச்சியே, உனக்கு சாதித்தியம் பண்ணும்படியா வச்சியே. சூதனா இருந்து வேற யாருக்கோ கடிவாளம் பிடிக்காம உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியா வச்சியே. வந்தே வரதம் வந்தி வினயக்யோ வினீதவது. ஒரு பரம வினயத்தோடு இருக்கக்கூடிய சிஷ்யனை போல பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி கௌசல்யா சுப்ரஜாதா ராமா பிதாத்வம் திரஷ்டுமிச்சதி மகிஷ்யா சக கைகேயா கம்யதாம் தத்ரமாசிருகு. உங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாள். கௌசல்யா சுப்ரஜாரமா 2வது கணம் இது அயோத்தியா காண்டத்தில், 3வது ஆரண்ய காண்டத்தில் விராதனுடைய ஸ்துதி, 4வது சுந்தரகாண்டம் சுக்ரீவனுடைய வாக்கால 4 இடத்துல கௌசல்யா சுப்ரஜாங்கிற பிரயோகம் வருது. கௌசல்யா சுப்ரஜாரமா பிதாத்வம் திரஷ்டுமிச்சதி. உங்க அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுற மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கைகியோடு சேர்ந்திருக்காள். ஜனன்யாச கைகையா அப்படின்னா இருக்கணும். பிதாத்வாம் திருஷ்டுபிச்சுன்னா பிதாவுக்கு கவுண்டர் பார்ட்டா பிரதியோகியா தாயார்னா சொல்லணும். சொல்லாமல் தாயாருங்கிற தன்மை இல்லாமல் பட்ட மகிழ்ச்சி என்ற எண்ணம் தான் அவளுக்கு இருக்கு. அதை சூச்சகமா சொல்றதுக்காக மகிஷ்யாச கைகையா கம்யதாம் தத்ரமாசிரம், சீக்கிரமா அங்க போங்கோ அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுவா கம்யதாம் தத்ரமாசிரம், அங்க ரொம்ப தாமதம் பண்ண வேண்டாம், கம்யதாம் தத்ரமாசிரம். இப்படி சுமந்திர சூச்சகமா சொன்ன உடனே பக்கத்தில் இருக்க சீதையை பார்த்து தேவி தேவஸ்ச தேவீச்ச சமாகம்ய மதந்தரே மந்திரயேதே த்ருவம் கிஞ்சித் அபிஷேச்சன தத்பரம். அம்மா பிதாவும் மாதாவுமா சேர்ந்து பட்டாபிஷேக சம்பந்தமா ஏதோ பேசி என்னை அழைச்சிருக்கா, கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கா. அங்கே போயிட்டு வரேன்னு கிளம்புற பொழுது வாசல் மட்டும் வந்து வழி இருப்பினாளாம் சீதை. பதிசம்மானிதா சீதா பர்த்தாரமசிதேக்ஷணா ஆஹத்வாரமனுவவ்ராஜ மங்களானி அபிதத்யுஷிகி. வாசல் மட்டும் வந்து மங்களாசாசனம் பண்ணி அனுப்புறாள். பூர்வாம் திசம் வஜ்ரதரஹ தட்சிணாம் பாதுதேயமஹா. கிழக்கு திக்கில் இந்திரன் லோகபாலனா இருக்கக்கூடிய இந்திரன் ரட்சிக்கிட்டும், தெற்கு திக்கில் வருண யமன் தான் திக்பாலன், அந்த யமன் உங்களை ரட்சிக்கிட்டும். மேற்க போற பொழுது வருணம் தான், வருணஸ்து உத்தராம் திசம். மேற்கில் வந்து வருணன் ரட்சிக்கிட்டோம், வருணஸ்து பশ্চিமாம் திசம், குபேரஸ்து உத்தராமாசாம். வடக்கில் குபேரன் ரட்சிக்கட்டும், 4 திக்குகளில் 4 லோகபாலர்கள் திக்பாலர்கள் ரட்சிக்கட்டும்னு சொல்லி வாசல் மட்டும் வந்து வழி அனுப்புகிறாள். சிற்றரசர்கள்லாம் நிறைய அவாவா தேரில் காத்துட்டு இருக்காள். ராமன் தேர் புறப்படணும், அதுக்கு பின்னாடி நாம் போகணும்னு காத்துட்டு இருக்காளாம். தேவர்கள்லாம் கீதம் பாட, தெய்வ கீதங்கள் பாட, ஸ்திரீகளெல்லாம் வெச்சகன் வாங்காமல் பகவானை பார்த்து நிற்க அப்படி தேரில் ஏறுறாள் சுவாமி. பகவானை தேரில் அழிச்சுன்னு வரும்பொழுது ஒரு சர்க்கம் முழுக்க 17வது சர்க்கம் ஞாபகம், ஒரு சர்க்கம் முழுக்க அந்த ராமன் வரக்கூடிய அழகை வர்ணிச்சிருக்க. எல்லாரும் பேசிக்கிறாளாம், ஜனங்கள்லாம் பேசிக்கிறாள். நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறோம். இல்லை ரொம்ப சந்தோஷப்படுறவா யாருன்னா உன் தாயார் கௌசல்யா தேவி. அவளுடைய சந்தோஷத்துக்கு எல்லாம் உண்டா? நூனம் நந்ததி தே மாதா கௌசல்யா மாஹாத்ரு நந்தனா. அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பிள்ளை இது மாதிரி ஒரு பிள்ளை உலகத்தில் பார்க்க முடியுமா? கௌசல்யா மாத்ரு நந்தனா. எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் சேர்த்து வால்மீகி ஒரு ஸ்லோகம் சொன்ன. தமிழ்ல சொன்னா கவிக்கூற்று அப்படின்னு சொல்லுவா. அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த கதையை வர்ணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஸ்டோரியா இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இடத்துல கவி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ற. அந்த மாதிரி யஸ்சராமம் ந பஷ்யேத்து யஞ்சராமோ ந பஷ்யதி நிந்திதஸ்ஸ பவேல்லோகே ஸ்வாத்மாபி ஏனம் விகர்கதே. ஜென்மா எடுத்ததுக்கு பிரயோஜனமா ஒன்னும் ராமனை பார்க்கணும்,
இல்லை ராமனால் பார்க்கப்படணும். நான் பிறவி குருடனா பிறந்துவிட்டேன், பார்க்க முடியல, கண் பார்க்கக்கூடிய சக்தி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா, யாராவது ஒருத்தரை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் ராமன் வரக்கூடிய வழியில் அந்த தெருவில் ராஜவீதியில் ஒரு பக்கத்தில் நிற்க வைக்க சொல்லணும். நீ பார்க்காட்டா பரவாயில்லை, ராமன் உன்னை பார்த்தா போரும். நீயும் பார்க்காமல் ராமனாலையும் பார்க்கப்படாமல் இருந்துவிட்டா ஊரும் உலகம் உன்னை கர்கணம் பண்ணுறது இருக்கட்டும், உன் அந்தராத்மாவே உன்னை சும்மா விட்டு வைக்காத. இந்த சரீரத்தில் ஏன் வந்து புகுந்துன்னு தெரியுமா? திரேதாயுகத்தில் ராமன் இருக்கக்கூடிய அயோத்தியில வந்து பிறக்க போறது இந்த சரீரம். ராமனுடைய கட்டாட்சம் படும் நினைச்சுன்னு இந்த சரீரத்தில் பிரவேசம் பண்ணேனே. நீ ராமனுடைய ராஜ்யத்தில் ராமனுடைய காலத்தில் அதே ஊர்ல அயோத்தியில ராஜவீதியில் இருந்து ராமனுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமா இல்லாம பேட்டியே, தீர்த்த கடை பாத்தியாட்டமா பேட்டியே அப்படின்னு உன் அந்தராத்மாவே உன்னை கிரகணம் பண்ணுமே. எஸ்டராமம் நபஷ்யே தூ எஞ்சராமோ நபஷ்யதி நிந்திதஸ்தபவெல்லோகே ஸ்வாத்மாபீயேனம் விகர்கதே. இந்த ஸ்வாத்மாபீயேனம் விகர்கதேங்கிறதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான அர்த்தம் உண்டு. இந்த சரீரத்தில் வந்து புகுந்துட்டேன்னு இந்த ஆத்மா சொல்லுமா? என்னன்னா இதெல்லாம் உத்பிரேக்ஷ. வாஸ்தவத்தில் ஆத்மா சொல்லுவான் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. ஆத்மா சொல்றதுன்னு ஆரம்பிச்சா என்ன சொல்லும் அப்படின்னு உத்பிரேக்ஷ, கவியுடைய உத்பிரேக்ஷ. சுவாத்மாபி ஏனம் விகர்கதே. இந்த சரீரத்தில் ஏன் புகுந்துன்னு தெரியுமா? இன்னொரு சரீரத்தில் புகுந்துக்காம இருக்கக்கூடிய ஒரு நிலை வரணுங்கிறதுக்காக இந்த சரீரத்தில் புகுந்துன்னேன். ஏன்னா ராமனுடைய கட்டாட்சம் பட்டா மறுபடியும் ஜென்மா கிடையாதுன்னு சொல்லுவா. ஆனா நான் மறுபடியும் ஜென்மா எடுக்க முடியா, மறுபடியும் ஒரு மாத்து கர்ப்பத்தில் உள்ள பிரவேசம் பண்ண முடியா வச்சுட்டியே அப்படின்னு கர்கணம் பண்ணுவான். ஸ்வாத்மாபீயேனம் விகர்கசே. இப்படி வியாக்கியானம் பண்றதுக்கு என்ன பிரமாணம்னா, ஒண்ணு நீ பார்க்கணும், இல்ல குருவாயூரப்பன் உன்னை பார்க்கணும். பார்த்துட்டா ஒரு புருஷார்த்தமா இருக்கக்கூடிய மோட்சத்தையே மறுஜின்மா இல்லாத அபுனர்பவத்தையே வாரி வித்தரணம் பண்ணக்கூடிய சந்நிதியாச்சே. திருஷ்டமாத்திரே புனः ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானா. இந்த வால்மீகியுடைய ஸ்லோகத்தை எஸ்ராமம் பஷ்யத்து எஞ்சராமோன பஷ்யதி அந்த ஸ்லோகத்தை அப்படியே பாரப்ரைஸ் பண்ற மாதிரி கம்பனுடைய ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. நீலமுகிலன நிறைவுடன் அறிவு நிற்க சீலமார்க்கு உண்டு கட்டேன். இந்த நீலமேக சாமலனா இருக்கக்கூடிய ராமனுடைய அறிவெல்லாம் இருக்கட்டும், இவனுடைய சீலம் இவனுடைய குணவிசேஷம் வேறு யாருக்கு வரும்? சீலமார்க்கு உண்டு கட்டேன் தேவரின் அடங்குவானு காலமாய் கணிக்கும் நுட்ப கணக்கையும் கடந்து நின்ற மூலமாய் முடிவிலாத மூர்த்தி இம்முன்பல் நீலமுகிலனால்தான் நிறைவுடன் அறிவு நிற்க சீலமகற்கு உண்டு கெட்டே தேவரில் அடங்குவானுகோ காலமாய் கணிக்கும் நுட்ப கணக்கையும் கடந்து நின்ற மூலமாய் முடிவிலாத மூர்த்தி இம்முன்பு மூலமாய் முடிவிலாத மூர்த்தி இம்முன்பல் என்பகர். காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பரவஸ்துவ காலதேசாவதிபியாம் நிர்முக்தம்னு பேசியிருக்காளே, அப்பேற்பட்ட பிரபு மூலவஸ்துவா இருக்கக்கூடிய பிரபு இங்க எதிர்த்தாப்புல கண்ணுக்கு முன்னாடி ராமனா வந்து நிற்கிறான் அப்படின்னு ஜனங்கள்லாம் பேசிக்கிறாளாம். மூலமாய் முடிவிலாத மூர்த்தியும் முன்பன் அந்த மூலமாய் முடிவில்லாத மூர்த்தி நம் முன்பு வந்து நிற்கும்படியா பகவான் அனுகிரகம் பண்ணணும். அந்த கட்டத்தோடு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு தான் பிதிர்வாக்கிய விற்பாதனம் கௌசல்யா மங்களாசாசனம் மேல வனத்துக்கு பகவான் கிளம்புறது, வனப்பிரஸ்தானம் எல்லாம் நாளைக்கு தொடர்ந்து எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணி பரமக்ஷேமத்தை அடையணும். ஒரு நிமிஷம் இருக்கணும். இன்னைக்கு ஏகாசி புண்ணிய காலமா இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் ராமநாம கீர்த்தனம் பண்ணி அப்புறமா பூர்த்தி பண்ண போறது. கடைசி மட்டும் இருந்து மங்கள ஸ்லோகம் முடிஞ்ச அப்புறம் கோஷ்டி கலைக்கலாம்னு ரொம்ப பிரார்த்திச்சுக்கிறது. சீதாபத
ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம जानकीकान्तस्मरणं जय जय राम राम अयि गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते
भगवति हेशिति कंठ कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कंसरण हिंसमिग संसरण जात क्लांतिभर शांतिकर कांतिझर वीतम वातमुख धातु जनिपात भय घातम वातपुरनाथमिम आतनुहृदब्जे ब्राह्मे मुहूर्ते परितस्व भक्तिः संदृष्ट सर्वोत्तम विश्वरूप स्वतैल संसेवकरोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 मंगलम कोसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मंगलम मंगलोमस्करीन्द्राय महनीय गुणात्मने आनंदरामयतये श्रवणानंददायिने शुकशास्त्रस्वरूपाय पारायण परागच रामचंद्राश्रयाख्याय संयमीन्द्राय मंगलम कांचनाद्रिनिभांगाय वांछितार्थप्रदगायिने अंजनाभाग्यरूपाय आंजनेयाय मंगलम जानकीकान्तस्मरणं जय जय राम राम श्री सद्गुरुस्वामिनः जय आंजनेयस्वामिनः जय स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्या आत्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि श्रीहरये नमः गुरुवायुरप्पा शरणं नारायण अखिल गुरो भगवन्नमस्ते वासुदेवा कामाक्षी गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षी गुरुवर्य पादुके शरणं सच्चिदानंद माधवानंद केशव कृष्ण विष्णु ऋषिकेश वासुदेव नमोस्तुते।